எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விமென்ஸ் ஹெல்த் அவேர்னஸ் பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஃபஸ்ட் பெண்கள்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அம்மா தான் இல்லையா. அம்மா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. சமைக்கிறது, ஹஸ்பண்டை பார்க்குறது, குழந்தைங்கள பார்க்குறது எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களோட ஹெல்த்தை அவங்க எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பற்றி நம்ம இன்றைக்கி யோசிக்கணும், சரிங்களா. பிகாஸ் கேர்ள்ஸ் அவங்களோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால தான் இன்றைக்கி நம்ம உலக அளவில் பார்த்திங்கன்னா 95% ஆஃப் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மீன்ஸ் சர்விக்கல் கேன்சர் உலக அளவில் நம்ம இந்தியாவை எடுத்திங்கன்னா 95,000 2018 எடுத்த சென்சஸில் 95,000 பேருங்க பொம்பளைங்களுக்கு சர்விக்கல் கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏன் ரூல் அவுட் பண்ணாமல் விட்டுறோம் அப்படின்னா, அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறதுனால. இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்மியர் டெஸ்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஏதாவது அப்படி அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குதாங்கிறது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை, புரியுதுங்களா. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாடி நம்ம பொம்பளைங்க போய் சேர்றோம், புரியுதுங்களா. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர்ஸ் நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை டாக்டர்ஸ் கிட்ட போகலாம். அது ஒரு விஷயமாகவே யாருமே எடுத்துக்கிறது இல்லை. 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கு அப்புறமா டாக்டர்ஸை பார்க்குறப்போ அவங்களோட ப்ரொக்னோசிஸ் ரொம்ப புவராக இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போது சர்விக்கல் கேன்சரில் நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 95,000 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதில் 60,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. அப்போ பாருங்கள், இப்போது கேர்ள்ஸ் இப்போது அவங்களுக்கு ஒரு ஹெவி ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது வெள்ளப்படுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வந்தால் தான் அது என்னென்னாது பார்க்குறாங்க. அதுலேயும் 5% பொம்பளை பிள்ளைகள் அது என்னன்னே பார்க்குறதில்ல. அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸும் இல்லை. இப்போ எல்லா ரேடியோ, டிவியில் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பண்ணாலும் அவங்களுக்கு அதுக்குன்னு எந்த எஃபர்ட்டும் அவங்க எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி விமென்ஸ் டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நம்ம வெளியில் போக வேண்டாம், நம்ம ஃபேமிலியில் யாருக்காச்சும் பெண்கள் அவங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கூடையும் பேசினது, உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.